அது வந்து ஒரு பெரிய குரோத்தா பார்க்குறேன். எந்த ஹீரோவோட பேருமே இல்லாம, அபர்ணதி இன் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹவ் டிட் இட் ஹேப்பன் அண்ட் படத்த பத்தி பேசுவோம். அண்ட் இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான மொமெண்ட்ன்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. அபர்ணதி இன் அப்படிங்கிறதே எல்லா போராடக்கூடிய எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் அது கிடைச்சிறது இல்ல அவ்வளோ ஈஸியா. உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஹவ் ஹவ் ஸ்பெஷல் இட் இஸ்? இப்போ எல்லா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்துட்டு அந்த ஒரு படங்கள் வந்துட்டு அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடாது. ஆல்ரெடி அவங்க ஃபெமிலியரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபில்ம் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கப்பட்டு பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வெஞ்சன்ஸ் அதுக்கப்புறம் சைன் பண்ணி பண்ணேன். ஒரு படம் வந்துட்டு கதை நம்ம சூஸ் பண்றதுல தான் இருக்கு. ஸோ நான் நினைச்சேன் இந்த டைரக்டர் வந்து இவரே ரைட் பண்ணி இவரே டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ ஆல்சோ ஹீ இஸ் த ப்ரொடியூசர். ஓகே, ஓகே. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இதே வந்து வேற ஒரு ப்ரொடக்ஷன் இவரே ரிட்டன் டைரக்டர்னா கூட நம்ம ஜட்ஜ் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் ஆனா இவரே ப்ரொடியூஸ் பண்ணி இவரே டைரக்ட் பண்ண போறாங்கும் போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமா வந்தது. கதையும் நான் படிச்சேன். ஒரு 10 டேஸ் டைம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது கதை. ஸோ நான் இது பண்றேன். ஆனா இவ்ளோ காஸ்ட் வச்சிருக்கீங்க. எப்படி இந்த ரோல்லாம் எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது ஹி டுக் ஃபார் நியர்லி 3, 4 மந்த்ஸ். காஸ்ட் செலக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹி வெல் ப்ரிப்பேர்ட். சீன்ஸ் வைஸ் எல்லாமே என்ன அன்னைக்கு டே இந்த சீன்ஸ் போறாங்கன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க. அதனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு இங்க சக்சஸ்ல வந்து இப்போ தியேட்டர்ல வந்து நிக்க போகுது.